ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்குநாடு சமையல். நான் பானுப்ரியா விஜயசேகர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கோழி வறுவல் பார்க்க போகிறோங்க. இது வந்து கொங்குநாடு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே நாங்கள் குழம்பு செஞ்சு முடிச்சுட்டு அதில் இருக்கிற கறி எல்லாத்தையும் எடுத்து தான் நாங்கள் வறுவல் கிரேவி எது வேணாலும் செய்வோங்க. ஸோ இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கான கோழி ரெடியாக இருக்குது. அதுக்கு தேவையான மிளகு ரெடியாக இருக்குங்க. இந்த குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு நான் மேலேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மிளகு இருக்குது இல்லைங்களா, இதிலிருந்து கொஞ்சத்தை மட்டும் நம்ம கிரேவிக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. ஒரு கரண்டி 1.5 கரண்டி இருந்தால் போதும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வெந்திருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் நம்ம தனியாக அரித்து ஒரு குண்டால் போட்டு வச்சுக்க போகிறோம். நாங்கள் ஊரில் செய்கிறது எப்போவுமே குழம்பு ரொம்ப திக்காக இருக்காதுங்க, கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். தண்ணி குழம்புன்னு தான் அது பேரே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தண்ணி குழம்பு வச்சு நம்ம இதை வறுவல் செஞ்சு உட்காந்து சாப்பிட்டோம்னா திருப்தியான ஒரு நாள் சாப்பாடு சூப்பராக போகுங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனால் ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷுங்க. இப்போ இதில் இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா, கோழியோட கால் இருக்கும் இல்லைங்களா, கால் தலை அந்த மாதிரி பீஸ் எல்லாத்தையும் மட்டும் குழம்புலையே போட்டுற போகிறோம். மீதி இருக்கிற பீஸ் எல்லாம் வச்சு நம்ம இப்போ எப்படி வறுவல் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது பொடியாக நறுக்கிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 சின்ன பல்லாரி எடுத்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கிறோங்க. நாங்கள் 2 வரமிளகாய் எடுத்துருக்கோம். நான் இப்போ ஒரு கெட்டி பாட்டம் அகலமான வடச்சட்டி எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த பாத்திரம் சௌரியமாக இருக்குமோ எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம கடுகு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, பிரியாணி இலை, வரமிளகாய் இது 3ஐயும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பட்டை வாசம் நல்லா வர ஆரம்பிக்கும் போது நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோங்க. ட்ரெடிஷ்னலான்னு பார்த்தா இந்த பட்டை பிரியாணி இலையெல்லாம் போட மாட்டாங்க. பட் இப்போ நம்ம அதை போட்டால் வாசம் நல்லா இருக்குங்கிறதுனால சேர்த்திக்கிறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா பொன்னிறமாகி நல்லா ஒரு ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு அதில் ஊற்றிக்கிறோங்க. இந்த மிளகு தான் இந்த கிரேவிக்கான டேஸ்ட்டே கொடுக்கும். ஊற்றி இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். இதில் இப்போதைக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. அப்படியே நல்லா கலக்கி விட்டு இதை நல்லா சுண்ட வைக்க போகிறோம். அதோட மசாலா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் சுண்ட வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. நாங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது இப்போ நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் இப்போது சிக்கன் மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் டேஸ்ட் நல்லா கொடுக்கும், அதுக்காக. இப்போ இது நல்லா சுண்டணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சுண்டி வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வாசம் டேஸ்ட் எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும். அதனால் நல்லா சுண்ட வைங்க. அப்பப்போ அடி பிடிக்காமல் கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாதுங்க. செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரே பாத்திரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிட போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. சாப்பாட்லேயும் பிணைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்திக்க போகிறோங்க. நீங்கள் வந்து மசாலா எடுத்து வச்சுருந்த பாத்திரம் அதுலேயும் நீங்கள் தண்ணி கலக்கி அதில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் உள்ளே ஊற்றிக்கலாம். பத்தாததுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிறோங்க. உங்களுக்கு எப்படி கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கிறோங்க. உப்பு போட்டு நம்ம கலக்கி விடலாம். இந்த கிரேவி இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுதுங்க. நம்ம வறுவல் இது நலந்ததுக்கப்புறம் நம்ம அரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கனு, அந்த சிக்கன் பீசஸை உள்ளே போட்டுக்க போகிறோம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக கலக்குனீங்கன்னா அதோட பீஸ் எல்லாமே உடஞ்சிருங்க. அதனால் பார்த்து மெதுவாக கலக்குங்க. இதில் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி வெந்த கறி தான், அதனால் ரொம்ப வேக வேண்டியதில்லை. உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். நான் கொங்குநாட்டு கோழி குழம்பு லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த குழம்பு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி வச்சு நல்லா அதை சூப் மாதிரி குடிச்சிங்கன்னா சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ கிளைமேட்டும் மாறிட்டு இருக்குது, அதனால் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம செய்கிற கிரேவியும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போ கிரேவி முடிஞ்சதுங்க. இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதில் தூவிக்கோங்க. கூடவே நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை
இப்போ மூணாவதாக என்ன போட போகிறோன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலுங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவி அதையும் போட்டுக்கோங்க. போட்டு இதை ஒரு கிளறிட்டு அடுப்பை நிறுத்திடலாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க. ஃபைனல் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறோங்க. இப்போ நம்ம சூப்பரான கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.